270% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 2024 கடந்த ஆண்டுடைய ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் பார்க்கிறோம்னா 1.23 கோடி பீப்பாய்கள் அமெரிக்கா கிட்ட இருந்து இந்தியா வாங்கியிருக்கு. இதுவே 2025 அதே ஜனவரியில இருந்து ஏப்ரல் மாசம் கணக்குப்படி பார்க்கிறோம்னா 4.57 கோடி பீப்பாய்கள் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கியிருக்கு இந்தியா. இப்ப இந்தியாவுக்கு குறைஞ்ச விலையில ரஷ்யா தான் கச்சா எண்ணெய் விற்பனை செய்யுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரஷ்யாவுடைய விலை ஒரு பீப்பாய் சராசரியா 4265 ரூபாய். அதுவே வேர்ல்ட் டெக்ஸஸ் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமெரிக்கால இருந்து கொடுக்கக்கூடிய அந்த விலை அப்படின்னு பாக்குறோம்னா ஒரு பீப்பாய்க்கு 5118 ரூபாய். இது மே மாசம் நிலவரம். இந்த நிலையில தான் அமெரிக்காவுக்கு 4 நாள் பயணமா போன மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கிட்ட இந்த 500% வரி பத்தி கேட்டப்ப ரஷ்யாவுடைய வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு 500% வரி விதிக்கக்கூடிய மசோதாவை ஆதரிச்ச அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹாமோட தொடர்புல தான் இருக்கிறோம். இந்த மசோதால இந்தியாவுடைய கவலைகள், இந்தியாவுடைய கன்சர்ன்ஸ், இந்தியாவுடைய அக்கறைகள் இது எல்லாமே அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஜெய்சங்கர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம எரிசக்தி பாதுகாப்புல இந்தியாவுடைய கவலைகளையும் நலன்களை பத்தியும் அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த மசோதா வரும்போது நாங்க அந்த சவாலையும் கடப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குடியரசுக் கட்சியுடைய செனட்டர் லிண்ட்சே கிரஹாம் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துறப்ப அவங்க இந்தியா மற்றும் சீனாவை பத்தி முக்கியமா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இரு நாடுகளும் தான் ரஷ்யாவுடைய எண்ணெயில கிட்டத்தட்ட 70% வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இன்னும் 48 மணி நேரத்துல இந்தியா அமெரிக்கா இடையே இந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 48 மணி நேரத்துல கையெழுத்தாச்சு அப்படின்னா அடுத்து என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து